It is highly unlikely that Rajneesh Khan will give up films for politics. வணக்கம். நீங்கள் இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த ஆதரவு மென்மேலும் தொடர விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது அடுத்த பாடமாகிய லைக்லி அண்ட் அன்லைக்லி என்ற வார்த்தைகளை எவ்வாறு பயன்படுத்துவது ஆங்கிலத்தில். நம்ம தமிழில் பார்த்தோம்னா நம்ம பொதுவாக இப்படி பேசுவோமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த வாக்கியங்கள் இருந்தாலும் அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறது முதல்ல முக்கியம். ரெண்டாவது அதை எப்படி லைக்லியும் அன்லைக்லியும் உபயோகப்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்கு இங்கே இந்த பாடம் மூலம் நான் விளக்க இருக்கேன். லைக்லினா என்ன அப்படின்னா வாய்ப்பு அதிகம். நான் இந்த வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்படி சொல்ல மாட்டோம், நான் இந்த வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுவேன், இந்த வருஷம் நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் அவங்க கொஞ்சம் மெச்சூர்டாக பேசுவாங்க. அந்த மெச்சூர்டாக எப்படி பேசுவாங்கன்னா உண்மையை பேசக்கூடிய தன்மையாக இருக்கும். நான் இந்த வருஷம் ஐஏஎஸ் தேர்வு எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம் இருக்குது. இந்த மாதிரி சொல்லும்போது லைக்லி யூஸ் பண்ணணும். புரியுதா? நான் இந்த வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா சாத்தியமில்லை, அன்லைக்லி உபயோகப்படுத்துவோம். இதை எப்படி ஆங்கிலத்தில் எழுதுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த சென்டென்ஸை பாருங்கள். தமிழ்நாடு தேர்தல் அடுத்த வருடம் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ரைட்டா? நமக்கு தெரியாது, முதல்ல நமக்கு தெரியாது அடுத்த வருஷம் தமிழ்நாடு தேர்தல் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனால் வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்க சூழ்நிலையில் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன, இதில் எத்தனை பிரிவு இருக்குதுன்னு பாருங்கள். தமிழ்நாடு தேர்தல் அடுத்த வருடம் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. 4A 4B. ரைட்டா? இதை இங்கிலீஷில் சொல்லும் போது நம்ம என்ன தமிழில் எப்படி சொல்கிறோம்? தமிழ்நாடு தேர்தல் அடுத்த வருடம் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதுன்னு ஒரே ஒரு வாக்கியத்தில் விளக்கிடுறோம். ஆனால் இங்கிலீஷில் சொல்லும்போது லைக்லி யூஸ் பண்ணணும்னா, அந்த வாய்ப்பு உள்ளதுன்னா என்னது? லைக்லி. அது யூஸ் பண்ணணும்னா அதை 2 சென்டென்ஸாக பிரித்து எழுதுவாங்க. ரைட்டா? வாய்ப்பு உள்ளது, அது வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரிப்பாங்க. அது வாய்ப்பு உள்ளது அப்படின்னு எழுதிட்டு அது வாய்ப்பு உள்ளது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தேர்தல் அடுத்த வருடம் நடத்தப்படலாம் அப்படி சொல்லுவாங்க. ரைட்டா? எப்படி சொல்லுவாங்க? அது வாய்ப்பு உள்ளது, தமிழ்நாடு தேர்தல் அடுத்த வருடம் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இணைப்பு வார்த்தை சேர்க்கணும். அந்த இணைப்பு வார்த்தை என்னதுன்னா that. ரைட்டா? இப்போ இது ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன வரும்? அது, அதை 4Cன்னு வச்சுக்கிட்டேன். ஏன்னா 4A 4B அங்கே இருக்குது. அடுத்து என்னது? உள்ளது, அதுக்கு இங்கிலீஷில் எஸ். இருக்கிறது, அதுக்கு இஸ். தெரியுதா? இது பி வெர்பு. அடுத்து என்னது? வாய்ப்பு. அந்த வாய்ப்புங்கிறதுக்கு என்ன? லைக்லி. ரைட்டா? வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு என்னது? லைக்லி. அந்த இணைப்பு வார்த்தை என்னது? that போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து தமிழ்நாடு தேர்தல், தமிழ்நாடு எலெக்ஷன். அடுத்து என்ன வரும்? நடத்தப்படுவதற்கு வில் பி ஹெல்ட். எந்த வருஷம்? அடுத்த வருடம். எப்படி வந்திருக்கு? 4C 4B 4A. அதுக்கப்புறம் 1 வந்திருக்கு, அந்த வெர்ப் நடத்தப்படுவதற்கு, அதுக்கப்புறம் அடுத்த வருடம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் லைக்லி தட் தமிழ்நாடு எலெக்ஷன் வில் பி ஹெல்ட் நெக்ஸ்ட் இயர், அல்லது இட் இஸ் லைக்லி தட் தமிழ்நாடு எலெக்ஷன் வில் பி ஹெல்ட் இன் தி நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருடத்திலும் சொல்லலாம், அடுத்த வருடமும் சொல்லலாம் இல்லையா? அதனால் ரெண்டுமே கரெக்டு தான். இப்போ பாருங்கள், it is likely that தமிழ்நாடு எலெக்ஷன் will be held next year. ரைட். இன்னொரு சென்டென்ஸை பாருங்கள். தமிழ்நாடு தேர்தல் அடுத்த வருடம் நடத்தப்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது.
முதல்ல வந்து வெறும் வாய்ப்புன்னு போட்டிருக்கோம், இதில் அதிக வாய்ப்பு உள்ளது. ரைட்டா? அதிக வாய்ப்புன்னு வரும்போது இந்த அதிகங்கிற இடத்துல நம்ம என்னென்ன போடலாம் அப்படின்னா வெரி போடலாம், அல்லது ஹைலி, அல்லது மோஸ்ட். இந்த மூணில் எது வேணாலும் போடலாம், சம்டைம் மோரும் போடலாம். ரைட்டா? புரியுதா? இது அதிகங்கிற வார்த்தைக்காக வருகிறது. இப்போ பார்க்கலாமா? அந்த சென்டென்ஸ் வந்து 2 பிரிவாக இருக்கிறதுனால அது ஃபஸ்ட்டு வரணும், 4C அப்புறம் 4B. அடுத்து அதிக வாய்ப்பு, அது வந்து வெரி லைக்லி. இட் இஸ் வெரி லைக்லி தட் இணைப்பு வார்த்தை. எதுக்கு? அது வழக்கம் போல தான், தமிழ்நாடு எலெக்ஷன் நடத்தப்படுவதற்கு அடுத்த வருடம் எப்படி வந்திருக்கு? இட் இஸ் வெரி லைக்லி தட் தமிழ்நாடு எலெக்ஷன் வில் பி ஹெல்ட் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு வருது. இங்கே பாருங்கள், it is very likely that Tamil Nadu election will be held next year. It is likely that Tamil Nadu election will be held next year. So there's a high possibility or a high chance. No, not high. There's like good chance that there will be an election in Tamil Nadu next year. Read the second sentence. It is very likely that Tamil Nadu election will be held next year. So there's much more of a chance that there will be an election next year in Tamil Nadu. A higher chance. இப்போ லைக்லி பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அன்லைக்லி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அன்லைக்லி, இங்கே சென்டென்ஸை பாருங்கள். ரஜினிகாந்த் அரசியலுக்காக படங்களை கைவிடும் வாய்ப்பில்லை. அந்த வாய்ப்பில்லைங்கிறதுக்கு தான் என்னது? வாய்ப்பு இல்லைங்கிறதுக்கு தான் அன்லைக்லி. ரைட்டா? இங்கேயும் 2 சென்டென்ஸாக தான் வரும். அது இருக்கிறது, வாய்ப்பில்லை, அதுக்கப்புறம் இணைப்பு வார்த்தை. அப்படி தான் வந்து லைக்லியும் அன்லைக்லியும் சென்டென்ஸ் வரும். எப்படி? அன்லைக்லி வந்தாலுமே இது எப்படி சென்டென்ஸாக வரும்? 2 சென்டென்ஸாக தான் வரும். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இட், இப்போ பார்க்கலாம். ரஜினிகாந்த் அரசியலுக்கு ஆக, அப்போ 2A 2B, படங்களை 3, கைவிடும் 4, வாய்ப்பில்லை 5Aன்னு வச்சுக்கோங்க. ஆக 5Bங்கிறது உள்ளது, 5Cங்கிறது இட், அது உள்ளது, வாய்ப்பில்லை. அப்படி தான் இங்கிலீஷில் எழுதுவாங்க. இப்போ அது வந்துருச்சு, உள்ளது 5B, அப்புறம் வாய்ப்பில்லை. இட் இஸ் அன்லைக்லி தட், அந்த இணைப்பு வார்த்தை போட்டாச்சு. யார்? ரஜினிகாந்த். என்னதுக்கு? கைவிடும். கைவிடும்ங்கிறதுக்கு என்ன? கைவிடுறதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா கிவ் அப். என்னது? கிவ் அப். கிவ் அப் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன வரும்? கைவிடும். அப்புறம் என்னது? படங்களை. எதுக்காக? அந்த அரசியலுக்காக. ஆகங்கிறது, அந்த அரசியலுக்காகங்கிறதுல ஆகங்கிறது முன்னாடியும் அரசியலுக்குங்கிறது பின்னாடியும் போய்டும் இல்லையா? அது எப்படி? ஃபார் பாலிட்டிக்ஸ். எப்படி இருக்குது சென்டென்ஸு? இட் இஸ் அன்லைக்லி தட் ரஜினிகாந்த் வில் கிவ் அப் ஃபில்ம்ஸ் ஃபார் பாலிட்டிக்ஸ். புரியுதா? இதை எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள். இட் இஸ் அன்லைக்லி தட் ரஜினிகாந்த் வில் கிவ் அப் ஃபில்ம்ஸ் ஃபார் பாலிட்டிக்ஸ். இன்னொரு சென்டென்ஸும் பாருங்கள். ரஜினிகாந்த் அரசியலுக்காக படங்களை கைவிட அதிக வாய்ப்பில்லை அப்படின்னு வந்திருக்கு. ரைட்டா? இது என்னது? ரஜினிகாந்த் அதே தான், அரசியலுக்காக 2A 2B, படங்களை 3, கைவிட 4, அதிக வாய்ப்பில்லை. இது என்னது? 5. இந்த அதிகங்கிற இடத்துல என்ன போடலான்னு சொன்னேன்? ஹைலி அல்லது மோஸ்ட் அல்லது வெரி, எது வேணாலும் போடலாம். ரைட்டா? அது சொல்லியிருக்கோம் நம்ம. இது எப்போ வரும்? அதிக, உள்ளது, இஸ், அதிக வாய்ப்பில்லை, இட் இஸ் ஹைலி அன்லைக்லி, அந்த இணைப்பு வார்த்தை தட். பிகாஸ் 2 சென்டென்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். அதனால் அடுத்து என்ன வரும்? ரஜினிகாந்த் எதுக்காக? கைவிட
அதுக்கப்புறம் என்னது? படங்களை. எதுக்காக? படங்களை எதுக்காக? அரசியலுக்காக. அந்த ஆக முன்னாடி வந்துடுச்சு, அரசியல் பின்னாடி வந்துடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்கு? ஃபார் பாலிட்டிக்ஸ். இட் இஸ் ஹைலி அன்லைக்லி தட் ரஜினிகாந்த் வில் கிவ் அப் ஃபில்ம்ஸ் ஃபார் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு வருது. இந்த சென்டென்ஸ் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இட் இஸ் ஹைலி அன்லைக்லி தட் ரஜினிகாந்த் வில் கிவ் அப் ஃபில்ம்ஸ் ஃபார் பாலிட்டிக்ஸ். It is unlikely that Rajinikanth will give up films for politics. Can you explain what you mean by that? When you say that it is unlikely that Rajinikanth will give up film for politics, there is a low possibility that Rajinikanth will stop acting in films and go to politics. There is a less chance that Rajinikanth will give up films for politics. Okay. Read the second sentence. It is highly unlikely that Rajinikanth will give up films for politics. What do you mean by that? There's a very high chance that he won't give up films for politics. So he will keep going films instead of politics. இப்போ லைக்லி அன்லைக்லி எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சிச்சு. இந்த யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். உங்கள் வீட்டிற்கு பக்கத்திலோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ தமிழ் வழியில் படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளோ அல்லது கல்லூரி அன்பர்களோ அல்லது ஆங்கிலத்தை கற்க விரும்பும் தமிழ் அன்பர்களோ இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து உரையுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்புறம் இந்த சேனலோட பயன் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிடைக்க இந்த சேனலை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ பகிர்ந்து மற்றவர்களுக்கு போகும்படி செய்யுங்கள். அதாவது ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.